தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தை ஆண்டவர் உடைய சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதை எப்படி சொல்லி பவுல் அங்கு ரோமபுரிக்கு எழுதுகிறார். இந்த நாளிலே தோட்டக்காரின் மகன் என்னும் தலைப்பிலே நாம் படிக்க இருக்கின்றோம். தேவன் சகலத்தையும் தருவார். ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்கனவே தந்துள்ள ஒன்று மிக முக்கியமானது. அது என்னவென்றால், உலகத்தாரை தம்மோடு ஒப்புருவாக்கும்படி இயேசுவை தந்து பரலோகத்திலே ஆண்டவர் அங்கே வெறுமையாக்கினார். தேவன் தம்முடைய இரட்சிப்புக்காக இந்த சிறந்த ஈவாக இயேசுவே ஒரு சிறு தவறு செய்யதால் கூட தேவனிருந்து நித்தியமாய் பிரித்திருக்கக்கூடும். ஆனால் அப்படி நிகழ்ந்திருந்தால் இப்பிரபஞ்சத்திற்கு எத்தகைய இழப்பத்தையும் நான் ஏற்படுத்தியிருக்கும் பாவத்தையும் அவருடைய வல்லமையும் இயேசு வெற்றி கண்டால் நாம் களி கூறுவோம். இந்த பலியின் முக்கியத்துவத்தை பரலோக ராஜா என்னும் நமது பதவியின் முக்கியத்துவம் அறியாத மனித குமாரனாகிய குமாரன் பலியானார். திராட்சை தோட்ட எஜமானுடைய குமாரன், அதாவது அவருடைய வேலைக்காரர்கள் நன்றியின்றி நடந்து கொண்டார்கள். அவரை அடித்து கொலை செய்து வெளியே எறிந்தார்கள். இந்த உலகமானது என் மகனையாவது மதிப்பார்கள் என்ற பிதாவின் நம்பிக்கை வீணானது. இப்படியாக கலகக்காரராக உலகிற்கு இயேசு தாமாகவே தம் ஜீவனை பலியிட்டார். தம் பலியின் முக்கியத்துவத்தை அவர் அறிந்து கொள்ளாமல் தம் நீதியால் அவர் மூடப்பட்ட வேண்டிக்கொள்ள என்பதை அறிந்திருந்தார். அத்தகைய அன்பும் இரக்கமும் கொண்ட தேவனை பற்றி பவுல் சொல்கிறார். மிகவும் நேர்த்தியாக அழகாக அவருடைய உரைநடையிலே சொல்கிறார். இவ்வுலகில் குமாரனுக்கு நேர்ந்த அவமானங்களுக்கு மத்தியிலும் பரலோகத்தில் சிறந்த ஈவை தேவன் நமக்கு சித்தம் கொண்டார். நம்முடைய தேவை எதுவாயினும் அவரை நமக்கு தருவதாக தேவன் நமக்கு வாக்கு துரைக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அனைவருக்கும் நன்மைக்கு எதுவாக இருக்கிறது என்ற அந்த ஈவின் நிச்சயத்தை அங்கே பவுல் கூறுகிறார். தேவன் நமக்காக வைத்திருக்கும் எண்ணிலடங்கா அங்கே வாக்குத்தத்தங்களை சொந்தமாகலில் நமக்கு 2 பிரச்சனையை நமக்கு காத்திருக்கிறோம். ஒன்று, பெரும்பாலும் அவருடைய ஈவை நாம் வேண்டுவது கிடையாது. இரண்டாவதாக, தேவன் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார். அவர் ஈவுகளை தவறாக நீங்கள் நானும் பயன்படுத்துகிறோம். இந்த 2மே நன்மையை தருவதில்லை. அவர் நம்முடைய ஈவுகளை இலவசமாக தருகிறார். எனவே அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தம் ஈவுகளை இலவசமாக தருகின்றால் அதை நீங்கள் நானும் தாராளமாக கேட்போம். இந்த காலையிலே நாம் கேட்டுக்கொண்டு அதை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.